அத்தியாயம் 8 பறிபோன மனைவி தேமுஜனின் சபதம். தேமுஜன் தான் தப்பித்த புர்கான் கல்துன் மலை உச்சியில் அமர்ந்து அந்த அடிவானத்தை பார்த்துக் கொண்டிருந்தான். அவனது மனது அங்கே இல்லை. அது மிர்கிட்களின் கூடாரங்களில் வாடிக்கொண்டிருக்கும் போர்ட்டேவைச் சுற்றி அலைந்தது. எசுகே பகதூரின் மகன் ஒருபோதும் வீரத்தை மட்டும் நம்பியதில்லை, அவன் உறவுகளையும் மதித்தான். தனது மனைவியை காப்பாற்ற தனக்கு ஒரு பெரும் படை தேவை என்பதை அவன் உணர்ந்தான். அவன் இப்போது தனது தந்தையின் பழைய நண்பரான ஓகான் என்பவரை நோக்கிச் சென்றான். ஓகான் கெராயட் பழங்குடியினரின் ஒரு வலிமையான தலைவர். அவர் தேமுஜனை பார்த்தபோது அந்த இளைஞனின் கண்களில் தெரிந்த துயரத்தை புரிந்து கொண்டார். எசுகே எனக்கு ஒருமுறை உயிர் கொடுத்தான். இன்று அவரது மகனின் கௌரவத்தைக் காப்பது எனது கடமை என்று அவர் முழங்கினார். மங்கோலிய புல்வெளிகளில் ஒரு வாக்கு என்பது ஒருவனின் உயிருக்குச் சமம். ஓகான் தேமுஜனுக்கு 20,000 வீரர்களை வழங்குவதாகச் சம்மதித்தார். அது தேமுஜன் அதுவரை கண்டிராத ஒரு பெரும் படை. ஆனால் தேமுஜன் அங்கேயே நிற்கவில்லை. அவன் தனது பாலிய நண்பனான ஜமுக்காவிடமும் உதவி கேட்டான். ஜமுக்கா ஒரு சிறந்த வீரன், தேமுஜனின் இரத்த சகோதரன். ஜமுக்காவும் தனது படையுடன் வருவதாக வாக்களித்தான். இந்தச் சமயத்தில்தான் தேமுஜனின் உள்ளத்தில் ஒரு பெரும் மாற்றம் ஏற்பட்டது. அவன் தனது தனிப்பட்ட பகையை ஒரு பொதுவான போராட்டமாக மாற்றினான். சிதறிக்கிடக்கும் மங்கோலியர்கள் தங்களின் கௌரவத்தை மீட்க ஒன்று சேர வேண்டும் என்று அவன் நினைத்தான். என் மனைவியை அவர்கள் இழுத்துச் சென்றபோது நான் மௌனமாக இருந்தேன். ஆனால் அங்கே என் மௌனம்தான் இப்போது இடியாக மாறி வரப்போகிறது. மிர்கிட்களின் கூடாரங்கள் எரியும் போதுதான் என் ஆவேசம் அடங்கும் என்று தேமுஜன் சபதம் செய்தான். அந்தப் பெரும் புல்வெளியில் இப்போது குதிரைகளின் குளம்படி சத்தம் முன்னைவிட அதிரத் தொடங்கியது. தேமுஜின் தனது வீரர்களுக்கு முறையான பயிற்சிகளை வழங்கினான். வெறும் தாக்குதல் மட்டுமல்ல, தந்திரமான போர் முறைகளையும் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தான். ஒரு பக்கம் போர்ட்டேவின் நினைவு, இன்னொரு பக்கம் ஒரு மாபெரும் பேரரசை உருவாக்கும் கனவு, இவை இரண்டும் தேமுஜனை தூங்கவிடவில்லை. அவன் தனது வில்லை வளைத்து அம்பு பெட்டியை தனது முதுகில் மாட்டிக்கொண்டான். ஆசியாவின் அந்த பெருவெளியில் ஒரு பெரும் போர் நெருப்பு மூட்டத் தயாராக இருந்தது. அந்த நெருப்பில் மிர்கிட்கள் மாதியப் போகிறார்கள் அல்லது ஒரு புதிய வரலாறு பிறக்கப் போகிறது.